இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத விஷயங்களை என்னென்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பண வரவுக்கு ஏற்ற நாள். செல்வத்தின் கடவுளான லட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. நம்மிடம் செல்வம் வருவதற்கும் நிரந்தரமாக தங்குவதற்கும் வெள்ளிக்கிழமைகளில் சில அடிப்படையான விஷயங்களை கடைபிடித்து வர வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் நம்மிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பது போன்ற செயல்களால் லட்சுமி நம்மை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடுவாள் என்பது. அதே போல நாம் வசிக்கும் வீடு எந்த அளவிற்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு திருமகளின் அருளும் அந்த இல்லத்தில் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று நமது சாஸ்திரம் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்தும் செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாமலே இதையெல்லாம் நீங்கள் இது நாள் வரையில் செய்து வந்திருந்த அதுவே கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இத்தனை காலங்களும் இருந்திருக்கலாம். எவ்வளவோ சம்பாதிச்சாலும் பொருள் வீடு வந்து சேரல, நிரந்தரமாக செல்வம் தங்காமல் கடனில் தத்தளிக்கிறேன் என்று சிலர் புலம்புவதை கேட்டிருக்கலாம். அதற்கு பின்னால் இந்த மாதிரியான அஜாக்கிரதை காரணங்களாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது கூடவே கூடாது. அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் யாரிடமும் சென்று கடன் கேட்டும் நிற்காதீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய செல்வம் வரவாகவே இருக்கட்டும், கடனாக இருக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமைகளில் அரிசியை வறுப்பதும் புடைப்பதும் கூடாது. குறிப்பாக பச்சரிசியை அஜாக்கிரதையாக கையாளுவீர்கள். பச்சரிசியில் லட்சுமி வாசம் செய்கிறாள். வெள்ளிக்கிழமைகளில் பால், தயிர், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல் ரெண்டுமே கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் பால் பொங்கி கீழே வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல், பேன் பார்த்தல், முகம் கழுவுதல், குப்பை குளங்களை வெளியே வீசுவது போன்ற செயல்களை செய்யவே கூடாது. காலை அல்லது மாலை நேரங்களில் வீட்டில் குடும்ப உறவினர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது விளக்கேற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் நகம், முடி போன்றவற்றை வெட்டக்கூடாது. பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. இதை எல்லா நாளிலுமே கடைபிடிக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யவே செய்யாதீங்க. துண்டை கட்டிக்கொண்டோ துண்டை தோளில் போட்டு கொண்டோ ஈர ஆடைகளுடன் சாமி கும்பிடவே கூடாது. தேங்காயை பூஜைக்கு படைக்கும் போது உடைக்கும் சமயத்தில் எதிர்பாரா விதமாக 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அவற்றை எக்காரணம் கொண்டும் சாமிக்கு படைக்கக்கூடாது. இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும், மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாது. இது மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு